வணக்கம் ஐயா. வணக்கங்க. நீங்க ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியரா இருக்கீங்க. ஆமாங்க. சர்க்கரைக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்றேன். ஆனா இது மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது என்ன மூலிகையா? ஐயா, இது மிகப்பெரிய எல்லாம் மறைச்ச வச்ச ஒரு மூலிகையே இல்லைங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து சிறுநீரகக்கல் சரி பண்ணும், சதையடைப்பு சரி பண்ணும், உடம்பு சூட்டை குறைக்கும், ஆண்மை விருத்தி உருவாக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் எங்களுடைய வைத்தியத்தில் முறையில் பார்த்தோம்னா சர்க்கரையை வந்து சரிப்படுத்துங்க ஐயா. சக்கரை நோய்க்கு இது கொடுக்குறீங்களா? ஆமாங்க, இது சரிப்படுத்தும். நாங்கள் எல்லாம் கிட்னி கல்கரையறதுக்கு, உடல் சூடு தழையறதுக்கு, வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, ஆண்மைக்கு தான் கொடுப்போம். இது எப்படி சர்க்கரை நோய்க்கு எடுக்கிறது ஐயா? இது வந்துங்க எடுத்து சமூலமாக எடுத்துங்க, அதெல்லாம் கட் பண்ணி நம்ம 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறோங்க. பாத்திரத்தில் வச்சுங்க 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நறுக்கி கிரையை நறுக்கி உள்ளே போட்டு 1 டம்ளராக வற்ற வச்சிடணுங்க. இதையே அந்த கஷாயத்தை 1 டம்ளராக வற்ற வச்சு டெய்லி வந்துங்க 8 சொட்டு, காலையில் 8 சொட்டு, மாலை 8 சொட்டு சுடுதண்ணில் குடிச்சிட்டு வந்தோம்னா இதுதாங்க ஐயா ஃபார்முலா. அதனுடைய ஃபார்முலா எதை வேணால் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். ஆனால் அது தெரியாமல் எடுத்து நாம் வந்து மக்கள் வந்து சித்த மருத்துவம் வந்து கேட்காம போகிறதுக்கு காரணம் அதுதான். எப்படி அனுபவம் அப்படிங்கிறது வந்து அட்ரஸுங்க. அது அட்ரஸ் எப்படி வச்சா அனுபவங்கிறது அட்ரஸ் நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அங்கே தான் போகும். அந்த மாதிரி நம்ம என்ன சுடுதண்ணில் சாப்பிட்றதா, பச்சை தண்ணியில் சாப்பிட்றதா அப்படிங்கிறத நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்துங்க ஐயா. இந்த சர்க்கரையை வந்து ஒரு வாரத்தில் நார்மல் கொண்டு வந்துருங்க ஐயா. ஓ ஆமாங்க. இது எத்தனை சொட்டு சாப்பிடணும்னு சொல்கிறீங்க? 8 சொட்டுங்க ஐயா. 8 சொட்டு சுடு தண்ணி லேசா இது இளம் சூட்டில் சாப்பிடணும். காலை மாலை சாப்பிட்டோம்னா சர்க்கரை வந்து நார்மலுக்கு வந்துடும். இது ஏதாவது பத்தி இருக்கணுமா? பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. இந்த மருந்து சாப்பிடும்போது சரிங்க, நம்ம அலோபதி மெடிசின், அதுக்கப்புறம் இன்சுலின், சரிங்க, இல்ல மருந்து மாத்திரைகள் சித்தா ஆயுர்வேதம் எடுக்கலாமா? எடுத்துக்கலாங்க ஐயா. ஏதாவது இது சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் எதனா இருக்குமா? எதுவும் வராதுங்க ஐயா. ஒரு வாரத்தில் சர்க்கரையை நார்மலாக்குங்க ஐயா. அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து ஆண்மைக்கு வந்து மருந்து தேடிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் 10 குழந்தை 12 குழந்தை டஜன் கணக்கில் இதுதாங்க ஐயா அஸ்திவாரம் போட்டுச்சு அந்த காலத்துலங்க. இந்த மருந்து தான் அத்தனை பெரியவங்களுக்கு வந்து இதுதான். இந்த நெரிஞ்சல் கீரை தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓ, நரைக்காம, இளமை மாறாம, வயது குன்றாம 90 வயசானாலும் அவர் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான மனிதனாக இருந்தார். 120 வயசு வரைக்கும் வாழ வைக்குங்க ஐயா இந்த மூலிகை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. ஆமாங்க ஐயா. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லிக்க நன்றிங்க ஐயா. சரி, நன்றி.